தமிழக டிஜிபி ராமானுஜத்தை அப்பொறுப்பிலிருந்து மாற்ற வேண்டும் என்ற திமுக தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற பிறகும் பணி நீட்டிப்பு பெற்ற போலீஸ் அதிகாரிகளை தேர்தல் தொடர்பான பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்றும், இதற்கு மாறாக பணி ஓய்வு பெற்ற தமிழக டிஜிபி ராமானுஜம் அதே பணியில் நீடிப்பதாகவும், எனவே அப்பதவியில் அவர் நீடிக்க அனுமதிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தி திமுக சார்பில் அக்கட்சியின் எம்பி டி.கே.எஸ். இளங்கோவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தேர்தல் பணிக்கான டிஜிபியாக அனுப் ஜெய்ஸ்வால் நியமிக்கப்பட்ட பிறகும் டிஜிபி பதவியில் ராமானுஜம் நீடிப்பது தவறு என்றும் வழக்கில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வழக்கு தற்காலிக தலைமை நீதிபதி சதீஷ் அக்னிஹோத்ரி, நீதிபதி சுந்தரேஷ் ஆகியோரை கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. தேர்தல் பணிகளோடு சட்டம் ஒழுங்கு பணிகளையும் புதிய டிஜிபியே கவனிப்பார் என்றும், ராமானுஜத்துக்கு எந்த பணியும் ஒதுக்கவில்லை என்றும் தேர்தல் கமிஷன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து மனுதாரர் தவறாக புரிந்து கொண்டு இவ்வழக்கை தொடர்ந்திருப்பதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்து வெள்ளியன்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தேர்தலுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அனுப் ஜெய்ஸ்வால் என்ற காவல்துறை இயக்குநரின் நிர்வாகத்தில் ராமானுஜம் தலையிடுவார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி, இதில் எந்த விதிமுறை மீறல்களும் நேர்ந்துவிடவில்லை என்று நீதியரசர்கள் தங்கள் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பளித்துள்ளது.